பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். நம்முடைய தியானத்துக்காக 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். இன்றைக்கி என்ன பிரசங்கம் பண்ணலாம், எதை குறித்து அந்த ஸ்டடி எடுக்கலாம் அப்படின்னு நினச்சா ஆண்டோடைய கிருபையினால் இன்றைக்கி ஒரு நடத்துதல் இப்படி இருந்துச்சு. ஒருவேளை இன்றைக்கி வந்திருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யாருக்கோ ஒரு ஆளுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 2:11. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சாத்தானின் தந்திரங்கள் தலைப்பு. இன்றைக்கு நம்முடைய வேத பாட கூட்டத்தின் தலைப்பு சாத்தானின் தந்திரங்கள். நிறைய நமக்கு தெரியும். இன்றைக்கு ஒரு முறை கூட நம்ம அதை ஒழுங்குபடுத்தி படிக்க போகிறோம். எப்படியெல்லாம் அவனுடைய தந்திரம் இருக்குது, அவனுடைய தந்திரத்தின் செயல்கள் வேதத்தில் எப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்திருக்கிற விதத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஒவ்வொரு அனுபவங்களில் வேதத்திலிருந்து இந்த பகுதிகள் வெளிப்படுத்தப்படுகிறது. தெய்வ பிள்ளைகளுக்கும் சிலருடைய வாழ்க்கையில் இந்த அனுபவங்கள் வெளிப்படுத்தப்படுது. நமக்கு அவனுடைய தந்திரத்தை எப்படி பேசலாம் அப்படிங்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். நம்முடைய தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து போவோம். இன்றைக்கு இருக்கிறதான ஆவிக்குரிய சபையின் அனுபவங்களுக்குள்ளே நிறைய விதங்களிலே இவன் கிரியை செய்கிறான். அதாவது ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எப்படி ஒரு மனிதன் தேவனை குறித்து அறிவதற்கு எழுதியிருக்கிறதோ, அதுபோல் சாத்தானை குறித்தும் அவனுடைய தந்திரங்களை குறித்தும் அறிந்து கொள்வதற்கு தேவன் பிரத்யட்சமாக அநேக காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். அநேக சம்பவங்களும் இருக்கிறது. ஆனால் அநேக நேரத்தில் நம்ம அதை அறியாதவர்களாக இருக்கிறதுனால தான் அநேக நேரத்தில் நம்மில் ஒருவருக்கொருவர் நம்ம மன கஷ்டப்படுகிறது போல் பல விதங்களிலே பிரச்சனைக்குரிய நபர்களாய் நாம் மாற்றப்பட்டு விடுறோம். ஒரிஜினலாக முதலாவது நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் சத்துருடைய தந்திரங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்திருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. நிறைய தந்திரங்கள் அப்படின்னாலே அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம பொதுவாக ஒரு 7 விதமான சம்பவங்களோடு கூட அவனுடைய தந்திரமான செயலை ஒப்பிட்டு படிக்க போகிறோம். முதலாவதாக நம்முடைய தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத குறிப்பு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 24 வரைக்கும் எழுதிக்கலாம். அந்த 3ஆம் அதிகாரம் முழுவதும் நமக்கு அந்த தியானத்துக்குரியது. அந்த பகுதியில் நம்ம 1லிருந்து 5 வரைக்கும் உள்ள பகுதியை வாசித்தோம்னா கொஞ்சம் நம்ம அறிந்து கொள்வதற்குரிய விஷயங்கள் அதில் இருக்குது. அந்த கடைசி வசனம் தான் அவனுடைய தந்திரத்திൻ്റെ காரியத்தினால தந்திரத்தினால மனிதர்களுக்கு சம்பவித்த காரியம். வாசிங்க. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் 1லிருந்து 5 வரைக்கும் முதல்ல வாசிக்கணும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். இப்போ அவனுடைய தந்திரம் முதல் வசனத்தில் சொல்லியாச்சு. பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் அப்படிங்கிற அந்த தந்திரமாக சாத்தான் செயல்படுகிற விதத்தை சொல்லியாச்சு. அவன் என்ன செய்யறான், பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஏவாளும் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பேச்சு பரஸ்பரமான உறவோடு கூட தொடர்கிறது மாதிரி இருக்குது. அவன் நல்லா கேட்குறான், தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சங்களின் கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அங்கே ஏவாள் சொல்கிறாங்க. அதுக்காக தான் அவன் பேச்சு கொடுக்குறான். பாருங்கள் என்ன அழகாக தந்திரமாக பேச்சு கொடுக்குறான். அவனுடைய பேச்சுக்கு ஏற்ற விதத்தில் அந்த பேச்சு தொடருது. ஏவாளின் பேச்சு தொடருது. நிறைய நேரங்களில் இப்படி தான் சர்ப்பமானது, சாத்தானானது இப்படி தான் தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கும்படியாக போராடுகிறது. அப்படி பேச்சு கொடுப்பான். எந்த விதத்தில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களோடு பேசுகிற ஒரு வல்லமை தேவனை விட்டு பிரிப்பதற்கு ஏதுவாக இந்த இடத்துல நம்ம கொண்டு வரும்போது எப்படின்னா, வாழ வேண்டிய இடத்தை விட்டு வாழ விடாதபடிக்கு கிரியை செய்கிறது சாத்தாண்டி தந்திரம். அதாவது ஆண்டவராகி தேவன் உலகத்தை உண்டாக்கி ஒரு ஏதேன் தோட்டத்தை அதில் மிக ஆசீர்வாதமான அனுபவங்களோடு படைத்து அங்கே கொண்டு வந்து ஆதாமை வைத்தாங்க. உலகம் முழுவதும் ஆண்டவர் சிருஷ்டித்தாச்சு. வானம், பூமி, ஜீவராசிகள் எல்லாம் படைச்சாச்சு. காட்டு மிருகம், நாட்டு மிருகம், கனி விருட்சங்கள் எல்லாம் படைத்தாயிற்று. ஆனால் மனிதனுக்கென்று சொல்லி அவன் சந்தோஷமாக இருப்பதற்கு அவனுக்கு ஒரு நல்ல வீடு என்கிற இடத்துல, ஏன்னா அன்றைக்கு மழை இப்படிப்பட்ட காரியங்கள் கிடையாது.
மூடு பண்ண வேண்டிய அனுபவம் தான் இருந்துச்சு. அதனால அவனுக்கு அதுவே ஒரு பெரிய வீடு, நல்ல தோட்டமான வீடு. இப்போ நம்ம ஆட்கள் பண்ணை வீடுன்னு சொல்கிறது மாதிரி நல்ல அருமையான ஒரு வீட்டின் அனுபவத்தில் கொண்டு வந்து வச்சாங்க. ஆனால் அந்த இடத்துல இருக்கிறது சாத்தானுக்கு பிடிக்கலை. அதான் நமக்கு முக்கியமாக நம்ம இந்த இடத்துல அறியக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம வாழ வேண்டிய இடத்துல வாழ்கிறதுக்கு சாத்தான் விட மாட்டான். நிறைய ஆவிக்குரிய கருத்துக்கள் இதில் நம்ம கேட்டிருப்போம். சாத்தான் ஏவாளை வஞ்சித்தது, ஏவாள் எப்படி வஞ்சிக்கப்படுறதுக்கு இடம் கொடுத்தாங்க, அதுக்கு உடந்தையாக கடைசியில் பழத்தை சாப்பிட்டதான ஆதாம், இப்படி நிறைய சம்பவங்கள் இருக்கு. நம்ம இன்றைக்கு அவனுடைய தந்திரம் அப்படிங்கிற இடத்துல நம்ம எதை கொண்டு வரோம்னா, முக்கியப்படுத்தப்படுகிற விஷயம் அந்த 24வது வசனம் வாசிங்க. அந்த 3:24 வாசிக்கும் போது அதான் முக்கியப்படுத்தப்படுகிற இடம். வாசிங்க. அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழி, மனிதனை துரத்தி விட்டு. இங்க என்ன நம்ம அறிந்து கொள்கிறோம்? அவன் வேலை முடிஞ்சு அவன் போயிட்டான். அவன் வேலை என்ன? 9ஆம் வசனத்துக்குள்ளே 5வது வசனத்துக்குள்ளே அவன் வேலையை முடிச்சுட்டு அவன் போயிட்டான். அதுக்கு பிற்பாடு உள்ளெல்லாம் விசாரணையும் விசாரணைக்குரிய ஒரு தண்டனையும் போல தொடருது. அவனுடைய தந்திரத்தின் வேலையை முடிச்சுட்டான். அவன் தந்திரத்தின் வேலை என்ன? ஏதேன் தோட்டத்துக்குள்ள மனுஷன் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஏதேன் தோட்டத்துக்குள்ள மனுஷன் இருக்கக்கூடாது. தேவன் அவனை படைத்த போது அவன் ஒரு தோட்டத்தின் அனுபவத்தில் என்ன செய்தான்? இருந்தான். அவனுக்கு ஒரு தோட்டத்தின் அனுபவம் இருந்துச்சு, அதை அவன் இழந்தான். இப்போ மனிதனுக்கு தேவன் தோட்டத்தை உண்டாக்குன போது அவன் அதில் இருக்கக்கூடாது. இன்றைக்கு அப்படிதான் வாழ வேண்டிய இடத்துல, இருக்க வேண்டிய இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகளை இருக்கணும். ஆனால் இப்போ பாருங்க, ஏதேனை விட்டு வெளியே வந்தோடனே அவனுக்கு இதாயிடுச்சு. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய லைஃப்பில் இன்றைக்கி நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில் இருக்க விட மாட்டேன். நான் இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தும் போது எனக்கு தோன்றின ஒரு விஷயம் அதான். இந்த டிபிஎம் ஸ்தாபனத்திலலாம் ஊழியத்துக்கு போவாங்க, கவலையே இல்லாமல் ஊழியம் செய்யலாம். அதாவது கவலையே இல்லாமல்னா சாப்பாட்டு கவலை இல்லை, பணத்துக்கு கவலை இல்லை, ஜனங்கள் ஊழியம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியம் செய்யணும் இல்லை, இருக்கிற ஊழியத்தை நல்லா செய்தாலே போதும், தானாகவே ஜனங்கள் வந்து சேருவாங்க. காணிக்கை கொடுக்க பிரசங்கம் பண்ணாண்டாம், அந்த சபையில் காணிக்கை கொடுக்குறமா வேறு எந்த சபையிலையும் காணிக்கை கொடுக்க மாட்டாங்க, ஒரு காணிக்கை பாட்டு கிடையாது. எல்லாமே சொல்லப்போனால் எழுத்தின்படி ஒரு குறைவு இல்லை. ஆவிக்குரிய புராரம் பார்த்தாலும் உபதேசம், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், அப்படி நிறைய இருக்குது. தேவனுடைய வீட்டில் வாழ்கிறது எப்போ வேணாலும் ஜெபித்து கொள்ளலாம், எத்தனை நாள் வேணாலும் ஜெபித்து கொள்ளலாம், வாழ்க்கை முழுவதும் ஜெபத்தில் கழித்து கொள்ளலாம். ஒரு ஏதேனின் அனுபவம், கவலையே இல்லை. கல்யாணம் பண்ணணும், பிள்ளை பெறணும், ஒரு கவலை இல்லை. ஆனால் ஒரு வலு சர்ப்பம் அங்கே கிரியச்சு என்ன செய்யும்? நிம்மதியாக அந்த ஸ்தாபனத்துக்குள்ளே ஊழியம் செய்ய முடியாதபடி கலைச்சி வெளியே கொண்டு. அர்த்தம் என்ன? தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஊழியக்காரங்க நல்ல ஒரு நிம்மதியாக, ஒரு இளைப்பாறுதலாக, ஒரு சமாதானமாக, ஒரு சந்தோஷமாக ஒரு இடத்துல வாழ்கிறதுக்கு விட மாட்டோம். ஒரு நல்ல வீட்டில் கூட வாழ விட மாட்டோம். எந்த அளவுக்கு அந்த இடத்த கலைச்சி அந்த ஆண்டவர் அவங்களை சபிச்சு அனுப்புகிறாங்க. நீ எடுத்த மண்ணை பண்படுத்தணும், நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தணும் அப்படிங்கிற இடத்துல அவனை கொண்டு வந்து நிறுத்திடுவான். அவங்கள நிம்மதியாக வாழ்கிறதுக்கே சாத்தான் விட மாட்டான். அப்போ நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய லைஃப்பில் கவனித்து பார்க்கணும். நீ வாழ்கிற இடம் ஒரு ஆவிக்குரிய நல்ல சபையில் வாழ விட மாட்டோம். நல்ல சபையில் நல்ல முறையில் வாழ விட மாட்டோம். கலைச்சணும். அப்படி என்ன வேணாலும் செய்து எப்படி வேணாலும் சரி, அங்கே என்ன சாப்பிடக்கூடாது அதை சாப்பிட வைப்போம். என்ன சாப்பிடக்கூடாது அதை என்ன செய்வான்? எதை விலைக்கு வச்சிருக்காரோ அதைத்தான் செய்ய வைப்போம். எவ்வளவோ அங்கே ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க. ஆயிரக்கணக்கான பல வகைகள் இருந்திருக்கும், எவ்வளோ இருக்குது. ஒன்றையும் இது செய்யலை, விலைக்கு வச்சதை மட்டும்தான் சாப்பிட வைக்கணும். ரொம்ப வேதனையான விஷயம். அப்போ நம்முடைய லைஃப்லையும் பார்க்கணும். இந்த நாட்களில் நம்ம வாழ வேண்டிய இடத்துல வாழ முடியாதபடிக்கு, நாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க முடியாதபடிக்கு ஒரு வல்லமை போராடுதான் நீ பார்க்கணும். போராடினா ஒன்றை கண்டுபிடிச்சிக்கணும். அது சாத்தானின் தந்திரம். அல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படிதான். ஆண்டோடைய பிள்ளைகள் வாழ வேண்டிய இடத்துல வாழ்கிறதுக்கு விரும்புறதில்லை. கானான் தேசத்தில் இஸ்ரேல் ஜனத்தை கொண்டு வந்து வைத்த போது கூட இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்தில் வாழ்கிறதுக்கு ஏற்ற விதத்தில் இருக்க முடியாதபடிக்கு ஒரு வல்லமை போராடிச்சு. சவுளுடைய வாழ்க்கையிலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனை கொண்டு வந்து ஒரு நல்ல ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைத்தாங்க. இருக்க முடியலை, இருக்க மாட்டாங்க, இருக்க விடாது. ஃபஸ்ட்டு சாத்தான் வஞ்சிக்கிறது. நம்ம ஒவ்வொரு கருத்தும் ஒன்றோடு ஒன்று பின்னி அதை தொடர்ந்து போகிறதுனால முதல் கருத்து
சாத்தானின் தந்திரம் என்று சொல்லும்போது ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஒரு பிரதிஷ்டையாக கர்த்தருக்கு பிரியமான விதத்தில் ஒரு ஸ்தாபனத்தில் ஒரு சபையில் ஒரு நல்ல தேவனுடைய வீட்டின் அனுபவத்தில் வாழ்கிறதுக்கு சாத்தான் இடம் கொடுக்க மாட்டான். எப்படியாவது அதை விட்டு வெளியே கொண்டு வரணும். கவலை பாரம் துக்கம் இல்லாமல் எப்போதும் சந்தோஷமாக இருக்கிற இடம், எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, எதை குறிச்சும் பாரப்படாண்டோம். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம கூட வர்ற சிலரை கூட்டு போகும்போது சில தெய்வ பிள்ளைகள் சில ஊழியர்கள் கவலையே பட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச விதத்தில் போக்க ஃப்ரீயாக இருப்பாங்க. ஏன்னா எங்கே போனாலும் சரி, டீ கடை போமா போகணும் அப்படின்னா போதும், அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க பர்ஸ் எடுக்க வேண்டிய அவசியமே என்ன செய்யாது, இருக்காது. கூட வரும்போது பர்ஸ் எடுக்கணும், காசு எடுக்கணும், ஏதாவது எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் அவங்களுக்கு எந்த கவலையுமே இருக்காது. பின்னால் போனால் போதும், காரில் இருந்தால் போதும், நிறுத்துகிற இடத்துல இறங்கி நமக்கு என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஐஸ்கிரீம் வேணுமா, கேக் வேணுமா, என்ன வேணாலும் கூட்டு போகிற இடத்துல டூர் கூட்டு போ. அப்போ இருக்க வேண்டிய இடத்துல இருக்க விட மாட்டோம் ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. சரி, அப்போ முதல் பாயிண்ட், ஆசீர்வாதமாய் தேவன் நம்மை வைக்கிற இடத்துல சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் வாழ விட மாட்டான் என்பது அவனுடைய முதல் தந்திரம். அதுக்கு அவன் செயல்பட்ட விதெல்லாம் நம்ம அநேக நேரத்தில் கேட்டிருக்கிறோம். அதனால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, சமயம் நமக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது, 7 குறிப்பு இருக்குது. ரெண்டாவது, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3-8 வரைக்கும் வாசித்துட்டு 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9-11 இந்த வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3-8 வரைக்கும் வாசிங்க. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். இரண்டாவது, சாத்தானின் தந்திரம் ஐக்கியத்தை பிரிப்பான். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தால் இங்கே காயின் கொலை செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கும். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து அப்படின்னு எழுதியிருக்கும். வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை பாத்தீங்களா? பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்தான். பாத்தீங்களா? எந்த சகோதரனை கொலை செய்தான் அப்படிங்கிறதுதான் ரொம்ப பெரிய விஷயம். தேவன் அங்கீகரித்த ஒரு சகோதரனை என்ன செய்தான்? கொலை செய்தான். ஐக்கியத்தை கெடுப்பான். அவனுடைய தந்திரம் என்ன? ஐக்கியத்தை கெடுக்க. அவனுடைய தந்திரம் என்ன? ஐக்கியத்தை கெடுக்க. நான் இதுக்கு முன்னாலேயும் கூட ஒரு பிரசங்கத்தில் உங்களுக்கு சொன்னேன். 4 மாடு காட்டில் ஒன்றா மேய போகும்போது சிங்கம் என்ன செய்ய முடியலை? ஒன்றுமே செய்ய முடியலை. ஒரு நரி தந்திரமாக அந்த 4 மாட்டையும் பிரித்த போது ஒன்றா மேய போச்சு. சிங்கம் ஒவ்வொரு மாடாக என்ன செய்துட்டு அடித்து சாப்பிட்டு. ஒரு தகப்பனார் இறக்கும்போது தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து, பசங்களை அழைத்து ஒரு விளக்குமாற, அதாவது தென்னந்தொடப்பம், தென்னை விளக்குமாற கையில் கொடுத்தாங்க. முழுசாக வச்சு உடைக்க சொன்னாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தென்னை விளக்குமாட்டை கெட்ட அவுத்துட்டு ஒவ்வொரு ஈக்கலாக கொடுத்தாங்க. 3 பிள்ளைகளும் கடகடனி ஒரு தொடப்பத்தை உடைச்சி போட்டாங்க. ஐக்கியம் தான் பல. நல்லேலூயா. ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் ஐக்கியம் ரொம்ப முக்கியம். முப்பிரி நூல் சீக்கிரமாய் அராது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய லைஃப்பில் முப்பிரி நூல். ஒரு சபை என்று சொன்னால் ஊழியக்காரங்க விசுவாசிகள், தேவன் ஊழியக்காரங்க விசுவாசிகள். ஒரு குடும்பம்னு சொன்னால் புருஷன் மனைவி தேவன். அந்த முப்பிரி நூல் என்ன செய்யாது? அராது. ஐக்கியத்தின் அனுபவம் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே சாத்தானின் தந்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு நல்லா புரியுது. ஐக்கியத்தை கெடுப்பான். ஒரு குடும்பத்தில் ஆனாலும் சரி, புருஷன் மனைவி ஐக்கியத்தை கெடுத்தா போதும். ஐக்கியம் போனால் போதும், ஈஸியாக சாத்தானுக்கு வேலை செய்கிறதுக்கு, அல்லது அவங்களே அந்த ஐக்கியத்தை பிரித்து விட்டாலே போதும், அடுத்த வேலையை அந்த ஐக்கியத்தை பிரிகிறதுக்கு ஏதுவாக சிந்திச்சவங்களே செயல்பட ஆரம்பிச்சிருவான். வேலை அவன் தந்திரம் அதான், பிரித்து விட்டு போயிடுவான். காயினின் முகநாடி வேறுபட்டது, அவ்வளோதான். அந்த வேலையை அவன் செய்துட்டான்னா போதும்.
முகநாடி வேறுபட்டு. சில குடும்பத்தில் பாருங்கள் ஒன்றா தான் இருப்பாங்க, ஒவ்வொருத்தருடைய முகநாடி வேறுபட்டு இருக்கும். ஒன்று ஒரு பக்கமாக இழுத்துக்கிட்டு இருக்கும், ஒன்றுட்ட பேசாது, என்னுட்ட பேசாது, அப்படியே போவோம். இந்த ரோட்டில் சைடு வாங்கி போகிற மாதிரி சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா, அதாவது நடுவில் கோடு போட்ட மாதிரி, லெஃப்ட் ரைட்டுன்னே மாதிரி. இந்த பக்கம் போகிறது லெஃப்ட் பக்கமாக போவோம், அந்த பக்கம் போகிறது ரைட்டு பக்கமாக போவோம். லெஃப்ட் பக்கமாக போகிறது ரைட்டு பக்கத்தில் பார்க்காது, ரைட்டு பக்கம் இருக்க லெஃப்ட் பக்கம் பார்க்காது. ஒருவேளை ரைட்டில் இருக்க லெஃப்ட்டில் பார்த்தாலும் சரி, லெஃப்ட் ரைட்டில் இருக்க பார்த்தாலும் அதுவும் பிரச்சனை ஆயிடும். அப்படியே போவோம். பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, உங்களுக்கு அந்த அனுபவங்கள் இருக்கான்னு தெரியாது. அப்படியே போவோம், உள்ளே தான் இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ளே 2 ரோடு போட்டு கோடு போட்ட ரோட்டில் போகிறதுமா என்ன செய்யும், போகும். இப்படி சில நேரங்களில் இருக்குது. இது உடனே நம்ம புரியணும், இது யாருக்கு வேலை? சந்திரம் வந்துட்டான் மற்றவன். எனக்கெல்லாம் ஆண்டவர் இதை நல்லா உணர்த்துவாங்க. டக்குனி பிரச்சனைகள் சில நேரங்கள் வரும்போது டக்குனி நான் சொல்லுவேன், ஊழியக்காரங்களுக்கு கூட சொல்லுவேன், பார்த்துடுங்க, மேல்படியான் ஜெயித்திடக்கூடாது. இடத்த எடுத்து டக்குனி போர்வே ட்ராக்கு, போர்வே 4 வழி சாலைன்னு சொல்லி இது விவசாய நிலங்களை எடுத்து ரோடு போட்டு நடுவில் அந்த இதெல்லாம் பூந்தோட்டமாய் வச்சு விட்டுட்டு போயிடுவான். இந்த பக்கம் இருக்க வண்டி அந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் உள்ள வண்டி இந்த பக்கம் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. எங்கேயாவது போயிட்டு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நீங்கள் என்ன கிராஸ் பண்ணி போனீங்க, நான் பார்த்தேன், நானும் பார்த்தேன். சேர விட மாட்டேன், 2 தண்டவாளம் ஆக்கி விட்டுருவோம். 2 தண்டவாளத்தில் ட்ரெயின் போகும், தண்டவாளம் என்ன செய்யாது, சேர்ந்தாக்கி தண்டவாளம்னு பேர் கிடையாது. இப்படி ஆக்கி விட்டுருவோம். குடும்பங்களில் வருஷக்கணக்காக ஒரே வீட்டில் வாழ்வாங்க, 2 பேரும் ஒற்றுமையாக என்ன செய்ய மாட்டாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் புருஷனை மனைவியோ புருஷனை புரிஞ்சுக்கிட்டே மாட்டாங்க. அது ஒரு பெரிய அனுபவமாகும். சில இடங்களில் சில குடும்பங்களில் பார்த்தா பெரிய ஆச்சரியம், ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். எனக்கு நான் ரொம்ப யோசிப்பேன், இதை நமக்கு அது தேவையில்லை, அதனால் யோசிப்பேன், எப்படி தான் இத்தனை வருஷம் இருந்து இத்தனை பிள்ளைகளை பெற்றும் இவ்வளோ பிள்ளைகளை வளர்த்தும் கூட 2 பேரும் இன்னும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிடலே அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். உண்மையான ஒரு விஷயந்தான் அது. சில நேரங்களில் பெண்களை பொறுத்த வரைக்கும் அதுவும் லெகுவாக அவன் லபக்குன்னு வாயில் போட்டுருவான். இங்கே காயினை வாயில் போட்டேமா அவன் பெண்களை என்ன செய்வான், வாயில் போட்டுருவான். சில நேரத்தில் சகோதரிமார் வந்து சொல்லுவாங்களாம் கணவன்மார்ட்ட, நீங்கள் என்ன சும்மா இருக்க விடுங்கன்னு சொல்லி, நீ ஒன்றும் பேசாண்டான்னு சொல்லி. கணவனார் பேசாமல் இருந்தாங்கன்னா திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு, நான் பேசாண்டான்னு சொன்னோன்னு சும்மா இருந்துட்டு, நீ தான் பேசாமல் தானே இருக்க சொன்னா ஒன்று சொல்லுவாங்க. சாப்பாட்டுக்கு சொல்லுவாங்க, எனக்கு ஒன்று இன்னைக்கு வேண்டான்னு. அப்போ அவர் சரி ஒன்று வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தா, நான் ஒன்று வேண்டான்னா சாப்பிடணுமான்னு கேட்காம நீங்களே சாப்பிட்டுட்டீங்களாம்பாங்க. நீங்கள் வேணா போயிட்டு வாங்கம்பாங்களாம். போயிட்டு வந்தால் அப்போ நான் என்ன கூட்டு போகாமல் போயிட்டீங்களே இப்படின்னு சொல்லி இது செய்வாங்க. இப்போ ஒரு கணவனார் கேட்டிருக்காரு, அம்மா நீங்கள் இப்படி தானே சொல்கிறான்னு சொல்லி, இது எதுனாலன்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க, இது ஒரு பெரிய ரகசியம், இது ஒரு பெரிய ரகசியம், எங்களுக்கே இது நாங்கள் எதுக்காக செய்கிறோன்னு எங்களுக்கு தெரியாதுன்னாங்களாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது என்னன்னா அந்த ஐக்கியத்தை பிரிக்கிறதுக்குள்ள வேலை. அவன் வேலையே 1 2 ஆக்கிட்டு போயிடும், 2 4 ஆக்கிட்டு போயிடும். அல்லேலூயா. என்ன எந்த அளவுக்கு டிஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு திருப்பி விட்டுருவான். இப்போ காயினுக்கு ஒன்று ஆண்டவர் காணிக்க செலுத்தாண்டான், இந்த தடவைலாம் அடுத்த தடவை செலுத்திக்கலாமே. இப்போ ஒரு தடவை ஆபேலுக்கு காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார், காயினுக்கு இது காணிக்கை அங்கீகரிக்கல, அடுத்த நாளே காணிக்கை செலுத்திருக்கலாம், அடுத்த தடவை காணிக்கை செலுத்திருக்கலாம். எப்படி வேணாலும் ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதை செய்திருக்கலாம். இதில் என்ன இருக்குது, வாய்ப்பு நிறைய இருக்கு. அதுக்கு ஆபேலை கொலை செய்கிறது தான் வாய்ப்பா இல்லை. அப்போ நம்ம கவனமாக இருக்கணும். அதான் இப்போ 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 9 வாசித்தா, தன் சகோதரரை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகன். வாசிங்க. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கும். அப்போ சகோதரனை பகைக்கிற மனுஷ கொலை பாதகன். நம்முடைய லைஃப் ஆராய்ந்து பாருங்க. நம்முடைய லைஃப்பில் ஐக்கியத்துக்கு விரோதமாக ஒரு வல்லமை போராடுது, ஐக்கியத்துக்கு விரோதமாக நமக்குள்ளே ஏதாவது ஒரு செயல் எண்ணங்கள் சிந்தனைகள் வருமானா அது சாத்தானின் தந்திரம். அதுவும் ஆவிக்குரிய எல்லாரோடும் நம்ம என்ன செய்ய, எல்லாரையும் நேசிக்கலாம் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு அளவா. அதுவும் உடனே கண்டமேனிக்கெல்லாம் நேசிச்சிட முடியாது, கண்டமேனிக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது,
நேசிக்க முடியாது. என்னங்க எங்கெங்கேயோ போயிட்டு எங்கே இல்லாமல் விற்கிற ஆராதனை இப்படிப்பட்ட அனுபவங்களில் இருக்கிறவங்களெல்லாம் நம்ம வீட்டில் கொண்டு வந்து நேசிக்க முடியாது. குடிகார பயலோடெல்லாம் வீட்டில் வச்சு குடிக்க வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது, நேசிக்க முடியாது. அது நம்ம குடும்பத்துக்காக. ஆபேலை போல தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற, தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற மனிதர்களோடு உள்ள ஊழியர்களோடு உள்ள ஐக்கியத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு வல்லமை போகிறோன்னா அது சாத்தாண்டி வேலை. ரைட்டா? 2. சரியா? குடும்பத்திலும் புருஷன் மனைவி சகோதர சகோதரிமார்களுக்குள்ள பெற்றோருக்குள்ள ஐக்கிய குறைவை உண்டாக்கக்கூடிய வல்லமை சாத்தாண்டே தந்திரம். 3வது அப்படி வரிசையாக வரும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1-5 வாசித்தா. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசித்தா. வாசிங்க. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமார்த்திகள் பிறந்தபோது தேவகுமாரன் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். நான் வயசு 930 வருஷத்துல இருந்து அப்படியே கொண்டு வந்து 120 வந்தாச்சு. இப்போ 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்போதே 120 கொண்டு வந்தாச்சு. ஆயுசு நாட்களை குறைச்சாச்சு. குறைச்சே இல்லை. இப்போ 5வது வசனத்தில் என்ன வருது? இப்போ 3வது அவனுடைய தந்திரம் என்ன, எப்படிப்பட்டதா இருக்கு? வாசிங்க. 5வது வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருக துவங்கினது. வாசியா. பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் மனுஷகுமாரத்திகள் தேவகுமார் அழகுள்ளவள், தேவகுமார் மனுஷகுமாரத்திகள் அளவுள்ளவள் என்று கண்டு கண்கொண்டார். முறைகேடான வாழ்க்கை, ஒழுக்கக்கேடான வாழ்க்கைக்குரிய செயலை செய்தோம். தேவன் ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு, நியாயம் தீர்க்கிற அளவுக்கு முறைகேடான வாழ்க்கைக்கு ஏதுவான செயலை செய்ய வச்சிரும். எதெல்லாம் முறை இல்லையோ அந்த விதத்தில் அவனுடைய செயல்கள் காணப்படும். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இந்த நாட்கள் நம்முடைய லைஃப்பில் ஒரு முறைகேடான ஒரு வாழ்க்கைக்கு ஏதுவாக கிரியை செய்யணானா. அம்னோன்னு ஒருத்தன் இருந்தான், அப்படிதானா? அம்னோன் அவன் ஒரு முறைகேடான, இப்படி வேதத்தில் வாசிக்கும் போது நிறைய முறைகேடான காரியத்தை நிறைய பேர் செய்திருக்கிறார். ஒழுக்கக்கேடான காரியத்தை செய்கிறதற்கு என்னெல்லாம் உண்டோ அவ்வளோ வேலையும் அவன் செய்திடும். ஒரு ஆவிக்குரிய தெய்வ பிள்ளையுடைய லைஃப்பில், ஒரு சபையில் ஒழுக்கக்கேடான விஷயங்களை செய்கிறதற்கு தூண்டி வைப்பான். தேவகுமாரல் மனுஷகுமார்த்திகள் அழகுள்ளவள் என்று கண்டு பெண் கொண்டார். அடிக்கடி இந்த நாட்களில் சொல்கிறது அப்படிதான். நான் போயிருந்த ஒரு இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல கூட அப்படிதான். நல்ல ஒரு ஆவிக்குரிய பிள்ளை, நான் அவங்களுடைய லைஃப்பில் கொஞ்சம் உலக பிராரமான காரியத்தை விரும்பி இருக்கிறாங்க. அதுக்கேற்ற ஒரு சம்பந்தம் வந்துச்சு, அவங்க முடித்தாங்க. நான் ஃபியூச்சரில் பார்க்கும்போது அவங்கள லைஃப்பில் இன்றைக்கி நகை போடக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு. நிறைய இடங்களில் இப்படி ஒரு மேரேஜுக்கு பிற்பாடு அந்த காரியம் நகை போட்டது ஒழுக்கக்கேடல. இதுக்கான எது என்னன்னா முறையில்லாத இது. தேவகுமார் மனுஷகுமாரத்தையே அழகுள்ளவள் என்று கண்டு. இப்போ நம்ம லைஃப்பை ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம ஒரு ஆவிக்குரிய லைனில் போயிட்டுருக்குறோம். நம்முடைய ஐக்கியத்தினுடைய அனுபவத்தில் நமக்கு ஒரு முறைகேடான அனுபவம் வந்துடக்கூடாது. சாலமோனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அவனுக்குள்ள ஒரு ஒழுக்கக்கேடான வாழ்க்கை வருது. மோவாப்பி அம்மோனிய பிள்ளை எல்லாம் கல்யாணம் பண்ணி எடுத்து அவன் வாழ்க்கை வித்தியாசமாக போயிட்டு. ரொம்ப நம்ம இதில் ரொம்ப தியானிக்க வேண்டும் என்றல்ல, தெய்வ பிள்ளைகளை ஒழுக்கக்கேடான வாழ்க்கைக்கு எதுவாக நடத்திடுவோம். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள லைஃப்பில் அந்த ஒழுக்கக்கேடான விஷயம் எவ்வளோ உண்டோ அது ஒரு சாத்தாண்டே தந்திரம். தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகள் அழகுள்ளவர்கள் என்று கண்டு என்ன செய்தாங்களா? பெண் கொண்டாங்க. அதான் அடிக்கடி நம்ம சபையிலேயே எல்லா இடத்துலையுமே சொல்லுவேன். பெந்தகோஸ்த அனுபவத்தில் இருக்கிற பசங்க பிள்ளைகள், அதாவது பெந்தகோஸ்தன்னா ஒரு நகை கலத்திருக்கும் ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைய ஒரு நகை போட்ட ஒருத்தங்க விரும்புவாங்க. விரும்பி நகை போட்டு ஒரு சின்ன செயின் போடும். அது நமக்கு இல்லை. நம்ம போகிற பாதையில் நமக்குள்ள இதில் என்ன செய்யணும்? போய்கிடும். ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? இப்போ ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் லைஃப்பில் அந்த முறைகேடான அனுபவத்தை வந்துடக்கூடாது. அந்த அனுபவம் வரக்கூடாது. நம்ம லைஃப்பில் நம்ம பழகும்போது, பேசும்போது அந்த குறிக்கப்பட்ட பழக்கம், பேச்சுகள் எல்லாமே ஒரு அளவுக்குள்ளே நின்றுட்டா நல்லாயிருக்கும். சாத்தாண்ட தந்திரம் என்னாச்சு? மொத்த ஏறக்குறைய 1200 கோடி ஜனங்கள் வாழ்கிற விதத்தில் உள்ள இடம் 1000 கோடி ஜனத்துக்கு மேலே வாழ்கிறாங்க. அவ்வளோ ஜனமும் அழிக்கப்படுவதற்கு மனுஷனுடைய நினைவுகளும் தோற்றங்களும் நித்தமும் பொல்லாதவைகளாய் மாறின. இன்றைக்கி இருக்கிற நிலவரத்தை பாருங்கள். ரீசெண்டாக அந்த பேப்பரில் வாசித்த போது ரொம்ப கஷ்டமாக இருந்த விஷயம். புருஷன் சரியில்லை. தாய் வீட்டில் ஒரு சகோதரி 2 பிள்ளைகளோட 5 வயசு ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு 10-13 வயசுக்குள்ள ஒரு இது
பையன். இப்போ இது சாயங்கால நேரங்களில் வேலைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் அந்த பிள்ளை கொஞ்சம் அழுகிறது போல் இருந்தது. தாயார் ஏதோ ஒரு துணி கடையில் எங்கேயோ வேலை செய்திருக்காங்க. என்னென்னா அந்த பிள்ளைக்கு சொல்ல தெரியல. அப்புறம் அங்கே நல்லா கவனித்து பார்த்தா அந்த பையன் செல்ஃபோனில் வித்தியாசமான இதுகளை பார்த்து சொந்த தங்கச்சிக்கிட்டே தப்பு. முறைகேடான அனுபவம். அடிக்கடி சொல்லுவேன், இப்போ சொல்லுவேன். நிறைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், அதிகமான பிள்ளைகள் சொந்த சகோதரர்களால் உணர்வுபடுத்தும். அதை போய் எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு என்ன செய்திட முடியாது, சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும்? எனக்கு தெரிந்து நம்மிடத்துலலாம் அறிக்கை செய்திருக்கிறவங்க இருக்கிறாங்க, சொந்த சகோதரனால். அது முறையே இல்லை. இந்த வேலையை எப்படி சாத்தான் செய்வானா, தந்திரமாக செய்திடும். 1200 கோடி ஜனங்களில் அவ்வளோ பேர் அழிக்கப்படுவதற்கு ஒரு தந்திரமான வேலையை செய்துட்டு போயிட்டான். என்ன வேலையை செய்தான்? தேவகுமார்கள் மனுஷகுமார்த்திகள் அளவுள்ளவள் என்று கண்டு ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள். நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்குள்ளே வந்த பிற்பாடு நம்முடைய பழக்க வழக்கம், பேச்சு, செய்கை எல்லாவற்றிலும் ஒரு கவனமாக போயிடும். தெய்வ பிள்ளைகள் அப்படி ரொம்ப ஞானமாக கவனமாக போயிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா? 4, வேதத்தில் வாசிக்கும்போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதான விஷயம் சாத்தானின் தந்திரம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 1-9. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 1-9. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசியா. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம். ஒரு பாபேல் கோபுரத்தை கட்டுறாங்க. அவங்க எல்லாரும் ஒரே பாஷை பேசினாங்க, ஒரே மனமும் ஒரே இருதயம் உள்ளவங்களா. வேலை பக்காவாக நடக்குது. 3வது வசனத்தை வாசிங்கன்னா அதில் ஒரு நல்ல கருத்து இருக்கும். வாசிங்க. அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டாங்க. நம்ம பாதுகாக்கப்படுறதுக்கு ஒரு நல்ல பட்டணத்தை, நல்ல ஒரு கோபுரத்தை கட்டும். பெரிய கோபுரம். இவங்க சாதாரணப்பட்டவங்க நீ நினைக்க கூடாது. நோவாவின் சந்ததி. யாருடைய சந்ததி? நல்லா புரிஞ்சுக்கிடணும். நோவாவின் சந்ததி. நோவாவின் ஜலப்பிரளயம் பேழையில் பாதுகாக்கப்பட்டது. நோவாவின் காலத்தின் ஜலப்பிரளயம் நோவா பேழையில் பாதுகாக்கப்பட்ட ஞானஸ்தானம்னு எடுத்துக்கொண்டோமானா, ஞானஸ்தானம் எடுத்த ஜனங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தா அராத் என்கிற ஒரு மலையில் அந்த பேழை தங்கி ஒரு புதிய பூமியின் அனுபவத்துக்கு வந்தவங்க. நம்ம உபதேச ரீதியாக சொன்னால் ரட்சிப்பு, ஞானஸ்தானம், அபிஷேகம் என்கிற அனுபவத்துக்குள்ளே வந்தவங்க, சபையின் அனுபவத்துக்குள்ளே வந்தவங்க. இப்போ இங்கே என்ன வேலையை அவன் தந்திரமாக செய்கிறான்? என்ன வேலை தந்திரமாக செய்யப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம கேட்டோமானா, பாபேல் கோபுரத்தை கட்டுறாங்க. இங்கே என்ன தந்திரம்? தேவனை சார்ந்து, தேவனுக்கு முன்பா மனத்தாழ்மையா, தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் அப்படிங்கிறத செய்யலை. நாங்கள் எப்படியும் வாழ்வோம், எப்படியும் வாழணும். ஆனால் எங்களை தேவன் அழிச்சிடக்கூடாது. அழிக்காத அளவுக்கு நாங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்வோம். நான் எப்படி வாழும்? என் இஷ்டத்துக்கு வாழுவேன், என் விருப்பத்துக்கு வாழுவேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொண்டாங்க. சில குடும்பங்கள் பிரிந்ததுக்கு காரணம் இந்த மாய்ப்பட்ட பேச்சு தான் காரணம். என்ன, நீ ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரன் அடிக்கடி சொல்லுவார், என்ன நீ குடும்பத்தில் உங்கள் புருஷன் என்ன இப்படி கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு, போகாத நிற்காத எடுக்காதன்னு சொல்லி. அப்படி இப்படி இருக்கணும். நான்லாம் என் புருஷனை இப்படி தான் வச்சுருக்கேன், நான்லாம் இப்படி தான் வாழ்கிறேன். பேச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்தாங்க? பேசிக்கொண்டார்கள். கோபுரத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கோபுரம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நிறைச்சது அப்படியே நடக்குது. கோபுரம் கட்டுறாங்க. தேவனை சார்ந்து இருக்கணும், தேவனுக்கு முன்பா தாழ்மை இருக்கணும், உன் தேவனாய் கர்த்தருக்கு முன்பா மனத்தாழ்மைப்படு. அதெல்லாம் பெரிய அளவுக்கு விருப்பம் இல்லை. நாங்கள் கோபுரத்தை கட்டி எனக்கு முடியும். அவங்க நினைச்சது நடந்துங்க, நினைச்சது நடக்கும் முடியும். முடியாதுன்னு எல்லாம் பைபிளில் சொல்லவே இல்லைங்க. மனுஷனால் முடியக்கூடிய நிறைய விஷயம் இருக்கு. முடிவு தான் எப்படி இருக்கும்னு தெரியாதே தவிர முடிகிற விஷயம் இருக்கு, செய்ய முடிய காரியம் நிறைய இருக்கு. வேதம் முழுவதும் எடுத்து பார்த்தா மனுஷிகளால் செய்யப்படக்கூடிய நிறைய விஷயம் இருக்கு. நிறைய விஷயம் நடந்ததா பைபிள் சொல்லுது. முடியாது, நடக்காது, அப்படியெல்லாம் முடியாது.
முடிவு தான் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். அவங்க பாபேல் கோபுரம் கட்ட ஆரம்பிச்ச போது பக்காவா எழும்புது. 4வது வசனத்துல இருந்து வாசிங்க. பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அழாமும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி. ஆமா, நாம சிதறி போக கூடாது. தமிழ்ல சொல்லுவாங்க, வேலையில போறதெல்லாம் இழுப்பாங்க, எல்லாம் அப்படியே போவோம், அப்படியே இழுத்து இழுத்து கொண்டு வருவான். இப்படி எல்லாம் அப்படிதான். சிதறி போய்விடக்கூடாது. என்ன பெயரக்கூடாது? சிதறி போய்விடக்கூடாது, சிதறி போய்விடக்கூடாது. இப்போ அதில் வேறு நம்ம ஃபோன் தொடர்பு இருக்கிறதுனால சிதறி போய்விடக்கூடாது, சிதறி போய்விடக்கூடாது அப்படின்னு எல்லாம் இழுத்து இழுத்து கொண்டு வந்து அழகாக வச்சாங்க. அழகாக பாருங்க, பேர் உண்டாக்கும், நம்ம கட்டி நமக்கு பேர் உண்டாக்குவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். வாருங்கள் என்று வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள். ஒரே கூட்டம், ஒரே கூட்டம். இப்போ என்ன? இப்போ பாபேல் கோபுரத்தை கட்ட வைப்பான். 4வது காரியம் என்ன? வரிசையாக வந்து அவனுடைய தந்திரத்தில் ஒன்று என்ன? பாபேல் கோபுரம். பேசி கொண்டார்கள். எனக்கு இதில் கர்த்தர் கொடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற ஊழியர்கள் கூட பேசி கொள்கிறார்கள். உங்களுக்கு சுகருக்கு எந்த ஆஸ்பத்திரியில் மருந்து எடுக்கிறீங்க? நான் வந்து நம்ம இது பிஆர்எஸ்ல எடுக்கிறேன். நீங்கள் எங்கே எடுக்கிறீங்க? நான் மரியாதை எடுக்கிறேன். அப்படியா? நீங்கள் கிம்ஸில் பார்க்குறேன். நமக்கு அங்கே ஒரு டாக்டர் தெரியும், ஒரு நல்ல டாக்டர். பேசி கொள்ளுகிறார்கள். அவங்க ஒரு கோபுரத்தை கட்டுறாங்க. என்ன கோபுரம்? 4வது அவனுடைய வேலை என்ன? தேவனை சார்ந்து, தேவனை நம்பி, தேவனை விசுவாசித்து வாழ விட மாட்டான். தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மைப்பட்டு வாழ மாட்டான், உழ விட மாட்டான். தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ள வாழ விரும்ப மாட்டான். நோவா 100 வருஷமா கட்டின பேழையின் அனுபவத்தை கட்டுறதுக்கு விரும்ப மாட்டான். பேழை கட்டி பாதுகாக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவன், தேவனால பாதுகாக்கப்படுவதற்குள்ள வேலையை செய்வோங்கிறதல்ல. பேசிக்கொண்டார்கள். மருந்தெடுக்கையில் என்ன தப்பு இருக்கு? ஆஸ்பத்திரி போறையில் என்ன தப்பு இருக்கு? அதில் என்ன தப்பு இருக்கு? அதில் என்ன பாவம்? ஆனால் பிரசங்க பீடத்தில் மட்டும் அருமையாக பேசுவாங்க. கர்த்தர் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த காலை ஆராதனை நேரத்திலே, இன்றைக்கு விடுதலையின் பெருவிழாவினிலே, இந்த வளாகத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் உலாவுகிறார். இப்படியே பேசுவாங்க. ஆனால் கெட்டுறது என்ன கெட்டுவாங்க? போய் எழுத்தின்படியே நம்ம ஊழியர்களை எடுத்து பார்த்தா ஆஸ்பத்திரி மருத்துவமனையும் கட்டிக்கிட்டு இருக்கிறான். இப்போது நான் ஒரு உண்மையிலே சுகமாக்குற வரமுள்ளவண்ணா ஆஸ்பத்திரி கட்டணுமா? வேண்டாம். அல்லேலூயா. இப்போ நம்ம படிப்பு தேவைன்னா தேவை, அது தானாக கிடைக்கும். பரலோகத்துக்கு போகிறதுக்கு படிப்போங்கிறத நம்ம கற்றுக் கொடுக்கணும். அதானே உண்மை. இல்லை இருக்கு பள்ளிக்கூடம். அல்லேலூயா. ஒரு வேத கலாச்சாரம் வச்சாலும் அது பரவாயில்ல, ஒன்றுமே இல்லை. நம்ம ஆட்கள் வச்சுருக்கிற ஸ்கூல் காலேஜுகளில் சாதாரணமாக போய் சேர முடியாது. சிலர் வச்சுருக்கிறாங்க வட இந்தியாக்களில், அவங்கள நம்ம சொல்ல வரல. ரைட், ஓகே. இப்போ மொத்தமாக சொன்னால் 4வது, தேவனை சார்ந்து, தேவனை நம்பி, தேவனை விசுவாசித்து வாழ விட மாட்டான். அல்லேலூயா. எந்த கூட்டத்தை? நோவாவின் சந்ததியை, பேழையில் பாதுகாக்கப்பட்ட ஜனம். அதான் ரொம்ப முக்கியம். நமக்கு பேருண்டாக்க. ஆமாம், சிலர்லாம் அப்படி தங்களுக்கு பேர் உண்டாக்குறதுக்கு ஐயோ நான் பாடுபடுறாங்கப்பா. கொஞ்சம் சிலருக்கு அப்படி பொசு பொசுப்பாக வந்துட்டுனா போதும். அந்த உசியா ராஜா மாதிரி கொஞ்சம் பலப்பட்டுட்டாங்கன்னா போதும். சில இதுகளை பார்த்தீங்கன்னா இப்போ உடனே அப்படி ஒரு மாதிரி ஒரு சிலுப்பு, அது ஒரு மாதிரி பார்த்தாலே தெரியும். ஒரு சிலுப்பு, நானே என்ன பார்த்துருக்கேன் ஊழியத்தில். ஒரு மாதிரி ஒரு சிலுப்பு, அது ஒரு மாதிரி. அது பிற்பாடு அந்த இது ஆனால் தான் இதாகும். ஒரு மாதிரி ஒரு சிலுப்பு உடம்புல கொஞ்சம் ரத்த இது ஊறி அப்படி ஒரு மாதிரி உடம்பு வச்சு ஒரு மாதிரி வந்துட்டுனா ஒரு சிலுப்பிடும். கொஞ்சம் முடி இருந்தால் ஒரு மாதிரி கொஞ்சம் இது இருந்துச்சுன்னா இன்னும் அந்தால ஒரு சிலுப்பி அப்படி காட்டும். அது வந்து யாருக்கு வேலைன்னா, யாருக்கு வேலை? ஆமாம், சாத்தானுக்கு தந்திரம். பாபேல் கோபுரத்தை கட்ட வைக்கிறது. பெருமைக்கு ஏதுவாக, தேவனை சார்ந்து கொள்ளாத விதத்திலே, தேவனை நம்ப முடியாத விதத்திலே, தேவனை விசுவாசிக்க முடியாத விதத்திலே, தேவனை அடைக்கலமாய் கொண்டு வாழ்கிற வாழ்க்கை வாழ முடியாத விதத்திலே செய்கிற வேலையெல்லாம் அவனுடைய வேலை. அதனால தான் பைபிளில் சொல்லியிருக்கும், இவனுடைய செயலுடைய ஒன்று தான் விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். ஏசு விடுவிக்கிறார், சுகமாக்குறார், நீ பேசுவாங்க.
சொந்த வாழ்க்கையில இயேசு விடுவிக்கிறார் அப்படிங்கிறது இருக்காது. எனக்கெல்லாம் ஆண்டவர் உணர்த்திக்கிட்டே இருக்கிறார். யோபு சொன்னார், கொன்றாலும் அவர் மேல் ஆமா பருக்கள் நிறைந்தவனா இருக்கிறான். ஆஸ்பத்திரி போனான் எல்லாம் எழுதல. நம்ம ஆட்கள்லாம் போய் படுத்துக்கிடுவோம், அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா இடத்துலையும் ஊசி போடலன்னா ட்ரிப்போ ஈனி போட்டு படுத்துக்கிடுவோம். ரைட், ஓகே, நிறுத்துவோம். இதோடு அடுத்த 3 குறிப்பு இருக்கு. நேரம் ரொம்ப எடுத்து நம்ம உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, சரியா? 5வது வேதத்தில் வாசிக்கும் போது சாத்தானின் தந்திர நியாயாதிபதிகள் 4:1, 6:1, 10:1, 13:1 இந்த வசனம் எல்லாம் வாசித்தீங்கன்னா அழகா தெரியும். வாசிங்க. 4:1. ஏகூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். கர்த்தரின் பார்வைக்கு, ஆமா, ஆண்டோடைய பார்வைக்கு எது தப்பு அதை செய்ய வச்சிரும். எதெல்லாம் அவருக்கு பிடிக்காது அதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கும். எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டாங்க. தாவீது கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது செய்தான். கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாய் கண்டு அவனுடைய வாழ்க்கையில ஒரு தவறு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதா செய்தான். சரியா? இப்ப என்ன? 4:1 இஸ்ரவேல் ஜனங்கள். அடுத்து 6:1 வாசிங்க, சீக்கிரம். இன்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். மேலும் நம்ம ஆட்கள்ல சிலருக்கு இதே தான். அதாவது எத்தியோப்பியன் தன் தோலியும் சிவிங்கி தன் புள்ளிகளை மாற்றக்கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் எல்லாரெல்லாம் அப்பா மூடனை உரல்ல போட்டு பொடியரிசியாக குத்தி நல்லா உடைச்சாலும் நொய்யோடு நொய்யா குத்தினாலும் அவன் மூடத்தனை என்ன செய்யாதான்? போகாது. சரி, என்ன சொல்லி கொடுத்தாலும் சரி, எப்படி கற்றுக் கொடுத்தாலும் சரி, அது நண்டு பூட்டு போட்டாலும் பூட்ஸு போட்டாலும் இப்படி தான் நடக்கும். என்ன சொன்னாலும் சரி, அது அதுக்கு வேலையை காட்டிடும். அந்த இரத்த குணத்தை காட்டி அழகா சொல்லியிருக்கு. பார்த்தீங்களா? இதில் மறுபடியும் அடுத்த இப்போ வாசிங்க. 10:1 வாசிங்க. நியாயாதிபதிகள் 13:1 வாசிங்க. 13:1 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடி இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு 1 சாமுவேல் 15:19 வாசித்தா சவுல். 1 ராஜாக்கள் 11:6 வாசித்தா சாலமோன். வாசிங்க. 1 ராஜாக்கள் 15:19. நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய, எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லையோ அதையெல்லாம் செய்ய வைப்போம். எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லையோ அதை செய்ய வைப்போம். இந்த சோதம் கொமோரா பட்டணத்தினுடைய பாவம் ஆண்டோடைய சன்னிதானத்தில் ஏட்டிச்சு. நினிவே ஜனங்களுடைய பாவம் ஆண்டோடைய சன்னிதானத்தில் ஏட்டிச்சு. என்னெல்லாம் சிலருடைய வாழ்க்கையின எல்லாம் குண்டாமுட்டி உண்டோ அவ்வளோ செய்வாங்க. எது ஆண்டவருக்கு பிரியம் இல்லையோ அவ்வளோ வேலையும். எது செய்யாதுங்கன்னு சொன்னோமோ அதை செய்தால் தான் சிலருக்கு நிம்மதி. செய்து அதனால எவ்வளவு வேதனை வந்தாலும் அதுக்கு ஒரு நீதி நியாயம். ஆண்டவர் இந்த நாட்கள் எனக்கெல்லாம் உணர்த்தினது அதான். எப்போ ஒரு மனுஷன் சுயநீதி உடையவனாக இருக்கிறானோ, எப்போ சுயநீதி உடையவனாக இருக்கிறானோ அவனை கண்டுபிடிக்கிறான், அவன் செய்கிறது சரிம்பான். எப்போ ஒரு மனுஷன் தெய்வ நீதிக்குரியவனாக இருக்கிறானோ அப்போ அவன் வாழ்க்கையில் தன்னை ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருப்பான். நம்முடைய வழிகளை உய்த்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் நம்மை சோதித்து ஆராய்ந்துன்னு எழுதியிருக்கு. நம்மை நாமே நிதானித்து அறிந்தாள்னு எழுதியிருக்கு. நான் யார்கிட்ட கேட்கணும்? நான் கேட்கணும் என்ன இருக்கு? நான் என் இஷ்டப்படி செய்வேன். என் விருப்பம் நான் போவேன், என் விருப்பம் நான் செய்வேன். என்ன யாரும் தடுக்காண்டா. நான் எனக்கு மன விருப்பப்படி செய்வேன். என்ன ஒருத்தரும் கேட்கக்கூடாது. சமாதானம் இருந்தால் ஓகே, பரவாயில்ல. சந்தோஷம் இருந்தால் பரவாயில்ல. நிம்மதி இருந்தால் பரவாயில்ல. இளைப்பாறுதல் இருந்தால் பரவாயில்ல. தெய்வ காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் தங்கி இருந்தால் பரவாயில்லை. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த உடனே ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஒப்பு கொடுத்துருவார். வாசிங்க அந்த வசனங்களில் வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 4:2 இப்போ வாசிங்க, புரியும் உங்களுக்கு. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆகையால் கர்த்தர் அவர்களை அத்சோரில் ஆளுகிற யாபின் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாபதிக்கு சிசரா விற்று போட்டார். 6:2 வாசிங்க.
13:2 வாசிங்க. எப்படி வாசியா? மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் பாத்தீங்களா? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த உடனே நடக்கிற சம்பவம். மனதில் இருக்கிற சமாதானம் போயிடும், சந்தோஷம் போயிடும், இளைப்பாறுதல் போயிடும், அமைதி போயிடும், நல்ல தூக்கம் போயிடும், நல்ல சரீர சுகம் போயிடும். நீ பொல்லாப்பானதை செய்தாங்கிறதுக்கு அதான் அடையாளம். 13வது வசனத்தை வாசிய, அப்பதான் நல்லா இருக்கும். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுத்தார். 40 வருஷம். பாத்தீங்களா? எத்தனை வருஷம்? 40 வருஷம். அப்ப பொல்லாப்பானதை செய்யும் போது சாத்தாவே 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனம் 40 வருஷம் வேதனைப்படுற அளவுக்கு ஆண்டவர்களை ஒப்பு கொடுக்கிற அளவுக்கு செய்துட்டார். எத்தனை பேர் இன்னைக்கு இப்படி உணர்றோம்? ஓகோ, சத்துரு என்ன வந்து தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யறதுக்கு தூண்டி வச்சான். அவனுடைய தந்திரம் தான், நான் அவனுடைய தந்திரத்தின் செயல் தான் நான் செய்தது. அதனால தான் என் சமாதானத்தை இழந்தேன், சந்தோஷத்தை இழந்தேன், இளைப்பாறுதல் இழந்திருக்கேன், என் அமைதி இழந்திருக்கிறேன், எனக்குள்ள ஒரு பெரிய மனப்போராட்டமாக இருக்குது, எனக்குள்ள நெருக்கம் வர்றதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு எத்தனை பேர் உணர்றாங்க? ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு இருக்கிற நிலவரத்தில். சவுளுடைய வாழ்க்கையில் ராஜ்யபாரத்தை இழக்க வேண்டியது வந்துச்சு. சாலமோனுடைய வாழ்க்கையில் சத்துருக்கள் எழும்புறாங்க. நம்ம ஏற்கனவே உங்களுக்கு அதை சொல்லியிருக்கிறோம். அந்த 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் 3 வகையான சத்துருக்களை கர்த்தர் எழுப்புகிறார். 3 சத்துருக்கள் அவனுக்கு விரோதமாக எழும்புறாங்க. இன்னைக்கு பொல்லாப்பானது செய்தா நடந்து போவோம். எப்போ என் லைஃப்ல ஆண்டவர் உணர்த்ததா, நம்ம போற வழி கரெக்டா இருந்தா நம்ம சமாதானம் குறையாது. அல்லேலூயா. நம்ம செய்யறது சரியா இருந்தா நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் போகாது. அல்லேலூயா. அது நீங்க எப்படி யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம போற பாதை கிறிஸ்துவினுடைய பாதையா இருந்தா, ஆண்டவருடைய வழியில நடப்போமானா, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யறோம் என்பதற்கு அடையாளம் நம்ம வாழ்க்கையின் சமாதானம் போகாது, சந்தோஷம் போகாது, இளைப்பாறுதல் போகாது. ஏன்னா நான் உலகம் கொடுக்கிற பிராரமாய் கொடுக்கவில்லை, என் சமாதானம் அல்லேலூயா உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் இருக்காது. எப்போ நம்ம வழியில் பொல்லாத வழி இருக்குதோ, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறோமோ, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்கலாக நம்முடைய சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதல் போகிற அளவுக்கு ஏதோ ஒரு செயல் நமக்குள்ளே வந்துடும். அதனால் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தரின் பார்வைக்கு, சாத்தானுக்கு 5வது தந்திரம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டோரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறது. 40 வருஷம் அப்படி விட்டு போட்டார் அப்படிங்கிற கணக்கில் ஆயிரும். 6வது சாத்தானின் வேலையில் 6வதான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோவான் சுவிசேஷம் 6:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆமா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். என்னத்தை திருடுறான், என்னத்தை அழிக்கிறான்? என்னத்தை திருடுவான்? நமக்குள்ள இருக்கிற தெய்வீகமான அனுபவத்தெல்லாம் திருடிடும். பலவானை முந்தி கட்டாவிட்டால் அவனிடத்தில் இருக்கிற பொருட்கள்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, கொள்ளையிட முடியாது. நம்முடைய வாழ்க்கையின் சமாதானம், சந்தோஷம், ஆவிக்குரிய கிருபைகள், அபிஷேகங்கள், நல்ல வெளிப்பாடுகள் இதெல்லாம் திருடிடும். நிறைய பேரிட திருடி, நிறைய ஊழியக்காரங்க ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஆரம்பிப்பாங்க. 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் நல்ல விசுவாசிகள் ஆரம்பத்தில் சத்தியத்தை கேட்டு தான் வளருவாங்க. நல்ல சத்தியத்தின் மேலே ஒரு அன்பு இருக்கும். நான் பார்த்த விதத்தில் பார்த்தா சத்தியத்தின் மேலே அன்பு இருக்கும். நாட்கள் ஆகும்போது சத்தியத்தின் மேலே இருக்கிற அன்பு அவன் திருடிடுவான். இப்போ சத்தியத்தின் மேலே வெறுப்பாயிரும். என்ன பெரிய சபை, இந்த சபைக்கு வந்து என்ன கிடச்சி, புண்ணாக்கு தான் கிடைக்கும். இந்த சபைக்கு வந்து அங்கே புண்ணாக்க வியாபாரம் விற்கிறாங்க, ஒரு புண்ணாக்கு இங்கே விற்கல. இங்கே மல்லிகை பொருள் கடையாக விற்கிறாங்க. சபைக்கு வந்து என்ன கிடச்சின்னு கேட்டால் 2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் கிடச்சிது. ரேஷன் கடையாக வச்சுருக்காங்க. இங்கே சபைக்கு, சபையில் என்ன கிடைக்கும்? ஒரு சபையில் என்ன கிடைக்கணும்? கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம் கிடைக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம் கிடைக்கணும். அல்லேலூயா. அதான் இங்கே கிடைக்கணும். அதுக்கு தான் நம்ம வாரோம். சத்தியத்தின் மேலே உள்ள அன்பை விட்டு சபைக்கு வந்து என்ன கிடச்சி, சபைக்கு வந்து என்ன கிடச்சி, என்ன கிடைக்கும், என்ன கிடைக்க வந்தோம், பரலோகம் கிடைக்கணி தான் வந்தோம். அல்லேலூயா. எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும். ஊழியத்துக்கு வந்து எனக்கு என்ன கிடச்சி, ஊழியத்துக்கு வந்து என்ன கிடச்சின்னா என்ன கிடைக்கணும்? ஊழியத்துக்கு வந்ததே ஆண்டவருக்காக ஜீவனை கொடுக்க, பானபலியாக வார்க்கிறதுக்கு. அல்லேலூயா. உலகத்தில் கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பெற்று தென்னையை வச்சா இளநீர், பிள்ளையை பெற்றா கண்ணீருங்கிறான்.
ஒன்று ரெண்டை பெற்றுக்கிட்டே ஓ ஓ ஓ ஓங்கிறாங்க, வளர்க்க முடியலை. சென்னையில் 2 எண்ணத்தை பெற்றா ஐயோ ஸ்கூல், அந்த ஸ்கூலில் சேர்க்க முடியலை, இந்த ஸ்கூலில் சேர்க்க முடியலை, அங்கே இப்படி இருக்குது இங்கே இப்படி இருக்குன்னு சொல்லி தெக்கு தெக்குன்னு இருக்கிறாங்க. என்ன கிடைக்கணும்? எதை எடுக்கிறான், எதை அழிக்கிறான்? திருடன் திருடவும் கொல்லவும். ஆமாம், அப்படி அழகா. அதாவது நல்ல நல்ல விஷயத்தை செய்ய விட மாட்டான், நல்ல கனி கொடுக்குற அனுபவத்துக்கு விட மாட்டான், எல்லாம் எடுத்துகிட்டு போயிடும், அழகாக புறக்கிட்டு போயிடும். பாருங்கள், வழி அருகே விதைச்ச போது அதை என்ன செய்கிறான், எடுத்துகிட்டு போயிடும். நான் இப்போ இந்த நாட்களில் சொல்லுவேன், சபையில் இந்த வழி அருகே கற்பாறை முள்ளுள்ள இடம் போல் உள்ள ஆத்துமாக்களை வச்சு நடத்தணும்னு என்ன இருக்குது? நல்ல நிலம் போல் ஒரு ஆத்மா இருந்தால் தான் அதை நம்ம என்ன செய்ய முடியும், பண்படுத்தி பக்குவப்படுத்தி அதில் விதைச்சோன்னா அதில் பலன் இருக்குது. வழி அருகே உள்ள 100 ஆத்மா இருந்து என்ன பிரயோஜனம் இருக்குது? வாரந்தோறும் வருவாங்க, பிரசங்கத்தை கேட்பாங்க, டக்க டக்க கையாடிப்பாங்க, போவாங்க, சாத்தம் பிறகிட்டு போயிடும். ஒரு 200 ஆத்மா கற்பாறை போல இருக்குது, கேட்ட உடனே விசில் அடிக்கிறதும் கையை தட்டதும் ஆரவாரம் பண்ணதும் டான்ஸ் ஆடதும், வசனம் ஒரு பிரயோஜனம் இல்லை. நல்ல உடனே வளருமா, உடனே வளருமா? அது என்ன செய்யாது, நிற்காது. அப்புறம் முள்ளுள்ள இடம், உலக கவலை, சிற்றின்பம், சிற்றின்ப மயக்கம்னு சொல்லியிருக்கு, நெருக்கி போடுமா. இந்த 3 நிலம் போல உள்ள ஆத்மா வச்சுருந்தா நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? நல்ல சில விதைகள் நல்ல நிலத்தில் என்ன செய்துச்சான், நல்ல நிலமாக இருக்கிற விசுவாசி இருந்தால் தான் பிரயோஜனம். அவங்கள தான் பக்குவப்படுத்த முடியும், அவங்கள தான் பண்படுத்த முடியும், அவங்கள தான் கற்களை புறக்கி எடுக்க முடியும். கற்பாறை நமக்கு கூடாது. ஒரு நல்ல நிலத்தில் கல் இருந்தால் புறக்கிடலாம். பைபிளில் சொல்லியிருக்கு, ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு, மேட்டிலே நேசருக்கு மகா மேட்டிலே ஒரு நல்ல திராட்சை தோட்டம் இருந்தது, அவர் அதன் கற்களை பொறுக்கி அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நல்ல நிலத்தில் கல் இருக்கலாம், இருந்தால் அதை புறக்கிடலாம். கற்பாறை நமக்கு தேவையில்லை, பண்படுத்தப்படுகிற நிலமா இருக்கணும். நல்லதெல்லாம் எடுத்துட்டு போயிடும். தெய்வ ஜனங்களுக்குள்ள நன்மையா இருக்கிற தேவனுடைய அபிஷேகத்தினால உண்டாகிற கனி கொடுக்கிற அனுபவங்கள், நல்ல தெய்வீக சுபாவங்கள், இதெல்லாம் அவனுடைய தந்திரத்தின் வேலை. ஒரு வண்டியில் போகும்போது ஒரு பள்ளமா இருந்தா, புது வண்டியா இருந்தா பள்ளத்தில் விழக்கூடாது, கொஞ்சம் கவனமா ஓட்டுங்கிறாங்க. வாழ்க்கையில் போகும்போது ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் இடிக்குன்னா கோவத்தில் ஒரு ஆள் இடிக்க வந்துடும். நம்ம ஒரு வண்டி ஓட்டு போகும்போது எதிர ஒருத்தன் மாக்காமண்டேனா மரமண்டேனா வந்தானா மாக்காமண்டே வரான், ஒதுங்கி போங்கிறோம். வாழ்க்கையில் மட்டும் மரமண்டேனா மாக்காமண்டேனா ஒருத்தன் கோவப்பட்டான், பார்க்கலாம், அவன் கோவப்படும், ஒதுங்கி போக வேண்டியதானே. அவன் தான் மரமண்டேனா வாரானே. நம்மெல்லாம் அருமையாக போகணும். நமக்குள்ளே இருக்கிறத என்ன செய்யக்கூடாது, எடுத்துடக்கூடாது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். அப்போ 6 தானே, 6வது சாத்தானின் தந்திரம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற நல்லதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடும். கஷ்டப்பட்டு நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஆவிக்குரிய கனி கொடுக்கிறவங்களாக எத்தனையோ விஷயம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடும். நம்ம போதும் 7 பொதுவாக நமக்குள்ளே இருக்கிற நல்லதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாத எல்லாம் வைக்க ரெடி ஆயிரும். அதான் வாழ்க்கை. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1லேருந்து 4 வரைக்கும் வாசித்தா, 7 வரைக்கும் எழுதிடுங்க, 1லேருந்து 4 வரைக்கும் வாசித்தா, 2வது வசனத்திலிருந்து வாசி. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. எங்கேயாவது நீங்க இப்படி ஒரு பாம்பை பார்த்தீங்களா? எங்கேயாவது ஒரு பாம்பை இப்படி பார்த்தீங்களா? இப்போ சாத்தானின் தந்திரம் என்ன? கர்த்தருடைய வருகைக்கு ஜனங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது, படக்கூடாது. 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவள் ஒரு ஆண் பிள்ளை, சகல ஜாதிகளையும் இருப்புக்கோலால் ஆளுகை செய்யும், சகல ஜாதிகளை இருப்புக்கோலால் ஆளுகை செய்கிற ஆண் பிள்ளை அவள் பெற்றாள். அந்த பிள்ளை தேவனிடத்திற்கும் தேவனுடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஜெயங்கொண்டவளாய் கர்த்தருடைய வருகைக்கு ஜனங்கள் போகக்கூடாது. அவ்வளோதான் அவனுடைய வேலையில் 7வது தந்திரம் என்ன? வருகைக்கு ஆண்டோடைய பிள்ளைகள் என்ன செய்திடக்கூடாது, போயிடக்கூடாது. ஆண் பிள்ளைகளாய்
சகல ஜாதிகளை இருப்புக்கோளால் ஆளுகை செய்கிற உலகம், மாம்சம், பிசாசு, மரணம், பாதாளம் எல்லாவற்றையும் ஜெயித்து உயிர் தெழுந்த ஏசப்பாவை போல அந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ஜெயித்து வாழ்கிற ஒரு ஜீவியம் செய்ய விடவே மாட்டான். ஜீவியம் செய்ய விட மாட்டான். ஜீவியம் செய்ய விட மாட்டான். நல்ல ஒரு ஜீவி எல்லாவற்றையும், எந்த சோதனை வந்தாலும், என்ன போராட்டம், என்ன வியாதியோ விலகினம், என்ன சோதனை, என்ன போராட்டம் வந்தாலும், யார் மூலம் எப்படி வந்தாலும் ஜெயித்து வாழ்கிற வாழ்க்கை வாழ விட மாட்டான். விழுங்கி போடலாம். பேதுரு அப்போஸ்தலன் சொல்லும் போச்சல, யாரை விழுங்கலாம் என்று சுற்றி எங்கேயா நீங்கள் பார்த்தீங்களா? அவங்கள சுற்றி வர்றதை பார்த்தீங்களா? இப்போ கேட்குறோம், சிஸ்டர் உங்களை சிங்கம் போல் அவன் சுற்றி வந்ததை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை. அவர் சொல்லாரு, சிங்கம் போல் யாரை விழுங்கலான்னு என்ன செய்யான்? அப்படி வாரானா. அப்போ தந்திரம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியல எழுத்தின்படி. ஆனால் நம்ம ஆவிக்குரிய பிராரம் அதை உணர வேண்டியது இருக்குது. இங்கே ஒரு பெரிய வலுசற்பம் நிற்கி, சிவப்பான வலுசற்பம், 7 தலையும் 10 கொம்போடி நிற்கிது. எதுக்கு? ஆமாம், பிரசவ வேதனை படுகிற ஒரு ஸ்திரீக்குள்ளேருந்து பிறக்க போகிற ஆண் பிள்ளையை கொல்லும்படியாக வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டுறக்கூடாது, பரலோகத்துக்கு போயிடக்கூடாது. அவனுக்கு நேர வேலை என்னது? பரலோகத்துக்கு போயிடக்கூடாது. அவன் கூட ஆள் சேர்க்கணும். நரகம் யாருக்குரியது? நரகம் யாருக்குரியது? சாத்தானுக்குரியது. அப்போ சாத்தானின் தந்திரத்தை ஒரு 7 காரியமாக படித்தோம். கண்ணை மூடுவோமா? ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லி ஜெபம் பண்ண போகிறீங்க? ஆண்டவரே, இந்த தந்திரங்களுக்கெல்லாம் விலைக்கு என்ன பாதுகாத்து கொள்ளுங்க. பாதுகாக்கப்படுறீங்களா? சாத்தானின் தந்திரத்தின் 7 காரியத்தை சுருக்கமாக முதல்ல சொல்கிறோம். நம் வாழ வேண்டிய இடத்துல வாழ விட மாட்டான். ஏதேனின் அனுபவத்தில், சகோதர ஐக்கியத்தின் அனுபவத்திலே ஐக்கியமாய் வாழ விட மாட்டான். காயின், ஆபேல். வாழ்க்கை ஒழுங்குமுறைக்கு உட்பட்டதாக, முறைகேடற்ற வாழ்க்கையாக, முறைகேடான வாழ்க்கை வாழாதபடிக்கு ஒழுங்குமுறையான வாழ்க்கை வாழ விட மாட்டான். நோவாவின் காலத்து ஜனங்கள் தேவனை சார்ந்து ஏசப்பாவை விசுவாசித்து ஏசப்பாவை நம்பி சுகம், பலன், ஆசீர்வாதத்தோடு தேவனை அடைக்கலமாய் கொண்டு வாழ விட மாட்டான். பாபேல் கோபுரம் கட்ட விடுவான். 5, ஆண்டவராய் ஏசப்பாவுக்கு பிரியமானதை, அவருடைய பார்வைக்கு பிரியமானதை செய்ய விட மாட்டான். 6, நமக்குள்ளே நன்மைகள், தேவனுடைய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய கனிகளின் அனுபவங்கள், தெய்வீகமான காரியங்கள் தங்க நமக்குள்ளே அவை நிலைத்திருக்க விட மாட்டான். 7, நாம் ஜெயங்கொண்டவர்களாக கர்த்தராகிய இயேசுவுடைய வருகைக்குரிய ஜனங்களாய் வாழ்வதற்கு விட மாட்டான். அதற்கேற்ற தந்திரமான செயல்களை செய்வான். பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் சொல்லும்போது சொல்லுகிறார்கள், நீங்கள் சாத்தானின் தந்திரங்களை அறியாதவர்கள் அல்லவே. சாத்தானின் கிரியைகளை அழிக்கும்படியாக, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக தேவகுமாரன் வெளிப்பட்டார். தம்முடைய மரணத்தினாலே அவனை அழித்திருக்கிறார். அவனுடைய தலையை நசுக்கியிருக்கிறார். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள், ஆண்டவரே உங்கள் கிருபையினாலே அவனுடைய தந்திரங்களை அறிந்தவர்களாக உம்முடைய பார்வைக்குரிய உமக்குரியவளாய் வாழ உதவி செய்யுங்க. ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.